இது ஃபுட் வீடியோ இல்ல, இது vlog. அவட வாப்பா கோல் அடிச்சு ரூட்டை கேட்டு அவரு வாரேன்னு சொல்லி பம்பு கண்டு போனா மை அது உண்மைக்கும் பம்பு தான். இதிரிஸ்ல விட்டு ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன். நீ ஒரு இடத்துக்கு வந்து மறுவ போவேலா, நிறைய இடம் சுற்றி பார்க்கணும். சரி, இப்போ நான் வெளியே வந்துட்டேன். அடுத்த விலாக் வந்து சாப்பாடு விலாக். இதிரிஸ்ட ஏரியாவில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கடை ஒன்று போகல, அந்த கடைக்கு தான் நான் போக போகிறேன். ரைஸ் இங்கே பாருங்க, பசிக்கு நான் ஆர்டர் பண்ணிடுறேன். ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ் வந்து இது யாரும் ஃப்ரீயா கொடுத்த பீன்ஸ் தானே. தோஸ் இது வந்து என்ன சொப்சி ஸ்பூன் வந்திக்கு. லொக்கேஷனை பாருங்கள், வித்தியாசமான லொக்கேஷன். உங்களுக்கு பார்த்தா வேணும். இந்த லொக்கேஷனில் தான் நாங்கள் இப்போ லஞ்சுக்கு வந்திருக்கிறோம். அதுவும் 4 மணிக்கு லஞ்ச். எங்கள்கிட்ட ட்ரெக்கிங் வந்து 2-3 ஹவர் ஆகிட்டு இதிரிஸ் வந்து எனக்கு வந்து ஒரு நரகத்தை நாசமா போற எடுபட்ட வயலுகளா மிக்ஸ் பண்ணி வந்தோம். சரி, எப்படி நல்லா நல்லா இந்த நான் முகத்தை மறைச்சு கொண்டிருக்கிறேன். காரணம் ஒண்டி இருக்கு. காரணம் ஒண்டி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. சில்லி பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து ஊற்றி நல்லா இருக்கு. இப்போ சாப்பாடை தின்னுட்டு சாப்பாடை தின்னுட்டு வந்து நாங்கள் பம்பு அதுக்கு பம்பு பொட்டொண்டி கைக்கு தான் கூப்பிட்டு போவோம். அதில் செட் ஆகும். வாங்க, இது ஃபுட் வீடியோவில், இது vlog. என்ன இது எடிட்டிங்கில் செஞ்சுக்கலையா? அந்த குங்ஃபு கார்ட்டர் குங்ஃபு நத்திங் சார், ஸ்மால் ஃபேமிலி ப்ராப்ளம். காய்ஸ் பாருங்க, இது என்ன இதிரிஸ் வந்து பாதுக்கையில் நிறைய இடம் சுற்றி காத்துன்னு சொன்னார். சரியா? அவ 1வது இடம் டிசப்பாயிண்டட். அது இவர் 2-3 தரக்கு ஏரியும் மீக்கிறாரு. கடைசியில் அவருக்கே ரூட் தெரியா, அவரோட வாப்பா கோல் அடிச்சு ரூட்டை கேட்டு அவர் வாரேன்னு சொல்லி கடைசியில் அவரை வரவானம் வச்சு அப்புறம் கடைசியில் நாங்கள் வந்து ஏறாமல் நான் இறங்கி வந்துட்டேன். அப்புறம் சாப்பாடு கடை ஒன்றுக்கும் கூட்டி போனார். சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் கடை அப்சர் வளமையா இப்படிதான். அந்த கடையில வந்து நல்லா இருந்துச்சுன்னா வைப்ல ஈகும். இப்போ வந்து இந்த இன்றைய நாளை பார்த்து கடை டல் ஆகி லைட் ஒன்றே போட்டு இல்லை கண்ணீர் அந்த இதுல எல்லாம் ஒவ்வொன்று காய போட்டுக்கிறாங்க. என்ன கூரல் எல்லாம் அதுக்கு பிறகு பம்பு பார்க்கணும். பம்பு பற்றி நிறைய பம்பு பற்றி நிறைய விஷயம் அந்த கார்டன் ஒன்றில் இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் இதுதான் கார்டன் பாருங்க. இந்த கார்டன்ல இந்த பம்பு தான் இருக்கு. பெரிய பம்பு ஒன்று இருக்கு. அதனால பெரிய பம்பு தான் இங்க ஒழிய அந்த சின்ன அந்த சென்னம அவன் ஃபேஸ்புக் பேஜ்ல போட்டீங்கன்னா 100க்கு மேலான பம்பு ஈக்கண்டு. ஆனா எனக்கு விளங்குற மாதிரி கவுண்ட் பண்ணி 100க்கு பம்பு மீக்கோ தெரியா. ஆனா அந்த அளவுக்கு என்ன பெரிய கொண்டு இல்ல. சரி, நான் இப்ப இதோட இதை முடிச்சுக்க வரோம். அதுக்கப்புறம் நான் பார்ப்போம் இவர் எங்க கூட்டி கொண்டு போறாரு. இதால கொஞ்சம் தூரம் போல தான் ரன்முது வேலை ஆகிக்குது. காய்ஸ் பாருங்க காய்ஸ், இப்போ இதிரிஸ் வந்து அவர் ஒரு வாட்டர்ஃபால் ஒன்று கூட்டி வந்திருக்கிறாரு. ரன்முத்து இல்லைன்னு சொல்லி பாருங்க. லொக்கேஷன் எப்படி இருக்கேன்னு சொல்லி முன்னுக்கு பாருங்கள். முன்னுக்கு ரப்பர் தோட்டம், இங்கே வாட்டர்ஃபால். இங்கே தான் நான் குளிக்க போகிறேன். இதிரிஸ் என்ன சொல்லிங்க? இந்த இடம் வேண்டாம் வாசி இடம் நான் காட்டுறேன். தண்ணியெல்லாம் கொட்டுது. நான் அன்றைக்கு ஒரு நான் வீடியோ ஒன்று போட்டின்னு அப்போ தண்ணி கல்ல, இப்போ அடிச்சு கொண்டு தண்ணி வருவது. வாங்க போவோம் உள்ளுக்கு. இதால தான் போகணும். வாங்க நான் உள்ளுக்கு போவோம். இப்போ தான் இந்த வாட்டர்ஃபாலில் தண்ணி இருக்கு. நல்ல காலம் தண்ணி இருக்கு. தண்ணி இல்லாத நேரம் கூட்டி வராது. நான் பயந்து கொண்டிருந்தேன். இப்போ கடைசியில் நான் பயந்து கொண்டிருந்தேன். எனக்கு சரியாக கந்தே மேத்த கிடைக்கல, சாப்பாடு இடமும் சரியாக நினச்சமா ஈக்கல்ல.
அதுக்கப்புறம் பம்பு கண்டு போனால் மை அது உண்மைக்கும் பம்பு தான் அது. ஆனால் சரியாக இடம் வண்டிக்கல்ல. இதுவும் அப்செட்டாக வந்து என்னச்சாம் பார்த்தா ஓட்ட போகலன்னா தண்ணி இது. நான் அண்டே வர போல் தண்ணிக்கல்ல. வா இனால தான் போகணும். வாங்களே பாருங்க, இன்றைக்கி தண்ணி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வருது. கொஞ்ச நாள் மழை தானே அதை சுட்டி இப்போ இந்த ரன்முத்து எல்லையில் தண்ணி கூட ஆயிருக்கு. பாருங்க காய்ஸ், குளிக்க வாருன்னா இங்களை மட்டும் குளிக்க வாங்க. இங்களை வந்து டால்பமா ஒசகத்தான் போய்த்து குளிக்கணும். பாருங்க எப்படி தண்ணி ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லி. என்ன சொல்றீங்க? எனக்கு இப்போ சந்தோஷமே காய்ஸ். என்ன நான் அண்டைக்கு வந்தேன். அண்டைக்கு வரப்போ கூட இதில் மட்டும்தான் குளிக்கலுமானமாக இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்கு மட்டும்தான் தண்ணி இருந்துச்சு. அடுத்த ஒரு இடத்துல தண்ணி ஈக்கல்ல. இன்னைக்கு வந்து இங்கனே குளிக்கலாம். ஏன்னா தண்ணி கூட இங்கே நீங்கள் எல்லாம் இதா கேட்கும் தான் எனக்கு. போவோம் இப்போ. காய்ஸ், நாங்கள் வந்து இப்போ வழி இறங்குறோம். போவோம் இதால சரி போ. பாருங்க, இந்த மூளைக்குள்ளால தான் நாங்கள் இப்போ ஏறுறோம். டாசன் வாக்கில் ஏறணும். நாங்கள தான் குளிக்க போகிறோமா. இது சேர்றாரு. நான் வந்துட்டோம் ஒசகைக்கு. நான் இந்த இடத்துல தான் குளிக்க போகிறோம். வில்லாம் ஃபஸ்ட்டு இறங்க போகிறாரு. அண்ணா வில்லாம் பிஸ்மிசையில் இறங்கிட்டார். தாழ்ப்போம் கொஞ்சம் தாழ்ப்பம். ஓ நோமலா தான் அண்ணா. ஆனால் நான் உள்ளுக்கு இறங்கல. நான் வெளியால் தான் இங்கே. எனக்கு கொஞ்சம் சின்ன தண்ணிக்கு பயம் போண்டிக்கு வில்லாண்டா இறங்கிட்டாரு. வில்லா உள்ள எடுக்காரு தண்ணிக்குள்ள. தண்ணி தாழ்ப்பமா தாழ்பமெண்டா இப்படிதான். நாங்கள் யாரும் இல்லை, கொஞ்சம் தெரியாத இடம். இங்கே வந்து கொஞ்சம் பயம். இந்த தாழ்ப்பமா ஈக்கி ஆக்கள் ஈக்கிற டைம் என்ன பரவாயில்ல. நான் மேலே போவாங்கிறேன். காய்ஸ் பாருங்க எப்படி கண்டு மில்லான் இறங்கிட்டாரு. மில்லான் தாழ்வம் இல்லை தானே? தாழ்வம் நானும் இறங்க போகிறேன். இதுதான் இடம். காய்ஸ் நான் இப்போ எங்கே வந்தீங்கன்னு பாருங்க. தண்ணிக்குள்ளே குளிக்கிறோம். மாஸ்கை கழிச்சு நான் பாருங்க. பல்லு உடஞ்சி கைக்கு தான் மாஸ்க் போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் வெட்கம் உடஞ்சிது. எல்லாம் குளிக்கிறாரு. நானும் வார் நாளைக்கு. ட்ரிப்பை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து எங்களோட இதிரிஸ் தான். இதிரிஸ் வந்து இதிரிஸ் ஏரியாவில் இருக்கிற இடத்துக்குள்ள வந்து சுற்றி காட்டுறேன்னு சொன்னார். நான் வந்து ரன்முத்து எல்லைக்கு வந்துட்டு இப்போ நான் போகிறேன்.